புழல் திரு பி. சேகர் நாடார் திருமதி எஸ். தனசுந்தரி மகள் திருமண விழா நாள் 8/12/2025 திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இடம் மணமகள் இல்லம், பெருமாள்புரம், தூத்துக்குடி மாவட்டம். மணமக்கள் எஸ். ரஞ்சித் குமார், எஸ். ஸ்ரீதேவி ஆகியோரது திருமணம் தூத்துக்குடி மாவட்டம் பெருமாள்புரத்தில் சமுதாய பெரியோர்கள் தலைமையிலும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையிலும் நடக்க இருக்கிறது. டிசம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் சென்னை திருவள்ளூர் ரோடு ரெடில்ஸில் உள்ள ரெடில்ஸ் வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்க திருமண மண்டபத்தில் திருமண வரவேற்பு விழா நடக்க இருக்கிறது. வரவேற்பு விழா ரெடில்ஸ் வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு ஏ. சிற்றம்பல நாடார் தலைமையில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தமிழ்நாடு நாடார் பேரவை தலைவர் மனிதநேயர் திருமிகு என்னா தனபாலன் மற்றும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவரும் சமத்துவ மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவருமான திருமிகு எர்ணாவூர் ஏ. நாராயணன், புழல் வட்டார நாடார் உறவின் முறை முன்னாள் தலைவரும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் புழல் ஏ. தர்மராஜ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிறார்கள். அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இவன் புழல் பி. சேகர் நாடார், எஸ். தனசுந்தரி, எஸ். சீதாராமன், எஸ். லட்சுமி அம்மாள். பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழர் நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் டாக்டர் புழல் ஏ. தர்மராஜ் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். சமீபத்தில் மை இந்தியா 24 சேனல் அதனுடைய நெறியாளர் முக்தார் அவர்கள் காமராஜரை பற்றி மிகவும் கேவலமாக தரக்குறைவாக அவர் மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சிலரால் ஏவி விடப்பட்ட முக்தார் அவர்களை பற்றி இன்று டாக்டர் புழல் ஏ. தர்மராஜ் அவரிடம் கேட்க வந்திருக்கிறோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி வணக்கம். நல்லா இருக்கீங்களா அண்ணாச்சி? நல்லா இருக்கும். பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் ஒரு 10-20 நாளாகவே முக்தாருடைய மேட்டர் தான் ஓடிட்டு இருக்கு. நம்முடைய அதாவது தேசிய தலைவர் பாரத ரத்னா பட்டம் வாங்கின ஒரு மிகப்பெரிய ஒரு மகான், அவரை பற்றி தேவையில்லாத அதாவது உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பேசி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காப்புல முக்தார் அவர்கள். அதை பற்றி உங்களுடைய பார்வை என்னடாச்சு? இந்த முக்தார் யார்? இந்த முக்தாருக்கு இது மாதிரி பேச வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது? அதுவும் சம்மந்தமே இல்லாத ஒரு மத போதகரை வைத்துக்கொண்டு நான் இப்படி கேட்கிறேன், நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்கள் என்கின்ற இந்த வீடியோவே ஏதோ லாப நோக்கத்திற்காக, வியாபாரத்திற்காக, விளம்பரத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவாக தான் இதை பார்க்க முடியுது. இந்த முக்தார் ஒன்றும் பெரிய தியாகியோ இல்லை பெரிய வரலாற்று நாயகனோ கிடையாது. அவரை பற்றி விசாரிக்கும் போது எல்லாரும் இதுக்கு முன்னாடி அவர் ஒரு லேகிய வியாபாரிக்கு விளம்பரதாரராக இருந்தார். அந்த வியாபாரியை லேகியம் வைப்பார், அதுக்கு இவர் நல்ல விளம்பரம் கொடுப்பார். அப்படிங்கிறது தான் இவருடைய பின்புலமாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட முக்தாருக்கு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு ஏன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய காமராஜர் பக்தர்களும் நடுநிலையாளர்களும் சட்டம் தெரிந்தவர்களுமே அந்த கேள்வியை தான் கேட்குறாங்க. இதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. இந்த நாட்டில் பல்வேறு பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட பல்வேறு சமுதாய அல்லது இந்த நாட்டுக்காக போராடிய தலைவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட பாதுகாப்புகள் சமீப காலத்தில் விலக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ நாளும் கொடுத்துட்டு இருந்த பாதுகாப்பு கூட இப்போ விலக்கியிருக்காங்க. ஆனால் இந்த முக்தாருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கு. இதனுடைய பின்புலத்தில் யார் இருக்கா, இவர் எதற்காக இதை செய்கிறாரு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி எல்லாம் நம்ம அதை தான் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்குது. மிகப்பெரிய போராட்டத்தை காமராஜர் பக்தர்கள், சமுதாய மக்கள், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை இந்த 12 நாட்களில் எடுத்திருக்காங்க. அவரவர் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து பல புகார்கள், எல்லா மாவட்டத்திலிருந்தும் காவல்துறை அதிகாரியை சந்தித்து புகார் மனு கொடுத்துருக்காங்க.
ஆனால் ஏனோ இந்த அரசு இந்த 12 நாட்கள் ஆன பிறகும் எந்த விதத்திலையும் எதுவும் செவி சாய்த்ததாக இதுவரைக்கும் தகவல் இல்லை. அதே போன்று முகநூலில் அவர் ஏதோ சமுதாய மக்களுக்காக மன்னிப்பு, சமுதாய மக்கள் காமராஜரை அவதூறாக பேசியதனால் அந்த சமூக மக்களும் அவருடைய பக்தர்களும் மனவேதனை அடைந்து வருத்தம் அடைந்தார்கள், அதனால் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முகநூலில் ஒரு வருத்தம் தெரிவித்து ஒரு பதிவு போட்டிருக்கதா சொல்கிறாங்க. அதுவும் வீடியோ வடிவில் எந்த விதமான ஒரு பதிவும் இல்லை, வார்த்தை வடிவமான அவருடைய முகநூல் பக்கத்தில் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அப்போது காமராஜ் என்பவர் யார், அவருடைய வரலாறு என்ன, அவரை பற்றி பேசும்போது முன்பின் யோசித்து பேச வேண்டுங்கிற அந்த அறிவு சார்ந்த சிந்தனை கூட அவரிடத்துல இல்லை. அவருடைய வளர்ப்பு, அவர் வழிபடுகின்ற தெய்வங்கள், அவருடைய மூதோர்கள் இவருக்கு எப்படிப்பட்ட பாடங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் என்பது கூட நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. எந்த வளர்ப்பில் இவர் வந்தார் என்பது. அவர் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு சகோதரர்கள் நம்மோடு நட்பில் இருக்கிறார்கள், நம்மோடு அண்ணன் தம்பியாக உறவுகளில் இருக்கிறார்கள், மாமன் மைத்தனாக ஒருவருக்கொருவர் மாமா என்று அன்போடு அழைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படியா காமராஜருடைய வரலாறு ஒரு நீண்ட வரலாறு. அவர் ஒரு ஜனநாயகவாதி. அவர் இருக்கின்ற பொழுது கூட இப்படிப்பட்ட கருத்தை பேசியிருந்தால் அவர் அதற்காக ஒன்றும் வருத்தப்பட்டிருக்க மாட்டார். இவர்கள் பேசுகின்ற இந்த கருத்து ஒரு முறை சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது அப்பொழுது காமராஜரிடத்திலே அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு நபர்கள் கேட்டார்கள். அந்த நேரத்திலே காமராஜர் அவர்கள் சொன்ன பதில், அவன் சொல்லுவான் என் காலிலே யானைக்கால் என்று சொல்லுவான், அதற்காக நான் வீடு வீடாக சென்று என் காலை தூக்கி இங்க பாருங்க எனக்கு யானைக்கால் இல்லை, எனக்கு யானைக்கால் இல்லைன்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு வீட்டுக்காக போய் நான் காலை காட்டிட்டு இருக்க முடியுமா? அதனால அவன் சொல்றதற்கு நான் வீடு வீடா விளக்கம் சொல்ல முடியாது அப்படின்னு தான் அவர் அப்பயே பதில் சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் இருக்கும்போதே முரசொலியில் கலைஞர் எவ்வளவு கேவலமா கார்ட்டூன் போட முடியுமோ அந்த அளவுக்குலாம் பண்ணும்போது கூட அவர் அமைதியாக இருந்தார். ஆமா, அவரை எதிர்த்து சீனிவாசங்கிறம் கல்லூரி மாணவன் வெற்றி பெற்ற பிறகு கூட அவர் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சாருன்னு சொன்னா, இந்த ஜனநாயகத்துக்காக தானே இந்த நாட்டுக்காக நான் உழைச்சேன். நான் என்னுடைய 16 வயதிலிருந்து 1919ஆம் ஆண்டிலிருந்து 1947ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த நாடு சுதந்திரத்துக்காக நான் உழைத்தது எல்லாமே இந்த ஜனநாயகம் வேண்டும் இந்தியாவில் அப்படிங்கிறதுக்கு தான் நான் உழைச்சேன். அந்த ஜனநாயகம் இப்ப வெற்றி அடைந்திருக்கிறது. என்னை சீனிவாசன் தோல்வியடைய செய்தது என்னுடைய ஜனநாயக வெற்றின்னு சொன்னார். எவ்வளவு பெரிய பெருந்தன்மை, எவ்வளவு பெரிய மகான் என்று பாருங்க. முக்தார் அவர்களே, இதெல்லாம் நீங்க பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர் உச்சரித்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இந்த நாட்டில் சுதந்திரம் அடைகின்ற பொழுது, சுதந்திரத்துக்கு முன்பாக 27 விழுக்காடு இந்தியாவுடைய ஜிடிபி இருந்தது. சுதந்திரத்துக்கு முன்பாக 1946 வரைக்கும் 27% ஜிடிபி இந்தியாவில் இருந்துச்சு. இந்தியா ஒரு தங்க மயில் என்று அழைக்கப்பட்டது. தங்க மயில், உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை தங்க மயில் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைகின்ற பொழுது ஆங்கிலேயர்கள் எல்லாம் சுருட்டி கொண்டு எடுத்து சென்ற பிறகு அந்த சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியாவுடைய ஜிடிபி 3% இருந்தது. 27 எவ்வளவு அடிமட்டத்துக்கு குறைஞ்சி 3% இருந்த அந்த ஜிடிபியில் அந்த இந்திய நாட்டை எவ்வளவு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதுவும் தமிழகத்தில் அனைத்து கல்விக்கூடங்களையும் உருவாக்கி பசுமை புரட்சி, தொழில் புரட்சி, முப்புரட்சியும் உண்டு பண்ணியிருக்கிற ஒரு சாதனை என்பது எவ்வளவு பெரிய வரலாறு. அந்த மனுஷனை போய் ஊழல்வாதின்னு சொல்றதுக்கு உனக்கு நாக்கு எங்க இருந்து வந்தது? அந்த நாக்கு அழுகி போவாதா? எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது அந்த நாக்கில் உனக்கு அழுகல் ஏற்படாதா? யோசிக்கணும். எனக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம். நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நிறைய அந்த களத்தில் இருக்கிற செய்திகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மிகப்பெரிய வருத்தம்.
அது ஒரு பத்திரிகையாளராக இருந்தால் அவர் சொல்றாரு, இந்த நாட்டில் நல்லவர்கள் யார் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது, எந்த ஆட்சியாளர் இந்த மக்களுக்கு தேவை என்பதை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லி 2வது ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த 2வது வீடியோவில் அரியநாடகரை பற்றி தவறான தவறுகளை செய்து போட்டிருந்தாலும் அதுக்கு அடுத்தால ஒன்று சொல்றாரு, இவர் வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி இருந்தால் அந்த 2வது வீடியோ இந்த மாதிரி வராது. அவர் என்ன சொல்றாரு, இந்த விளம்பரத்துக்கெல்லாம் விளம்பரத்தில் கொஞ்சம் விளம்பர காசு வரும், அந்த விளம்பரம் பணத்துக்காகலாம் நான் ஒன்றும் இது பண்ணவும் கிடையாது, இவங்களை பேசிட்டா என்ன வந்துடும், எனக்கு வேணா விளம்பரம் வராது, அது வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்படின்னா திட்டமிட்ட பேசுறாரு. இல்ல விளம்பரம் வராதுங்கிறாங்களா? இப்போ நம்ம சமுதாய மக்கள் தான் உங்களுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க இல்ல கொடுக்குறாங்க, அதைத்தான் சொல்றாரு. எனக்கு வேணுமானாலும் விளம்பரம் வராதுன்னா இவ்வளவு நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், ஆனா என்னமா வராது, அந்த விளம்பரத்துக்கு பதிலாக நான் இன்னொரு ஆளு எனக்கு தாரேன்னு சொல்லி இருக்காரு, அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். அதான அர்த்தம். கண்டிப்பா இவ்வளவு விளம்பரத்தையும் நாங்க இழந்துட்டு பண்றோம்னா இன்னொரு இடத்துல இருந்து எனக்கு இன்னொரு 2 பெட்டி வருதுன்னு தானே அர்த்தம். இது இல்லைன்னா பரவாயில்லைங்க, எனக்கு இங்க இருந்து வருதுங்க அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வையில் அதான் பேசுறாரு. அந்த வார்த்தையை பேசும்போது அவர் மனம் வந்து தவறை புரிந்து கொண்டு அவர் முகநூலில் வருத்தம் தெரிவித்ததாக தெரியல. முகநூல் வருத்தம் தெரிவித்தார் என்று சொல்றாங்களே தவிர அதுக்கு அடுத்த வீடியோவில் அவர் சற்றும் வருத்தம் தெரிவிக்கல. கண்டிப்பா அதுல அவர் வந்து மெருகூட்டுறார், மீண்டும் மெருகூட்டுறார். என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மெருகூட்டுறார். யாரும் யாரையும் எதுவும் பண்ண முடியாது என்பது உலக நீதி கிடையாது. உலக நீதி என்பது அப்படி கிடையாது. எவ்வளவு பெரிய வல்லமையான சக்தியும் ஒரு காலத்தில் வீழ்ச்சியடையும். எவ்வளவு வீழ்ந்த ஒரு சமூகமும் எழுந்து வரும். நாடார் சமுதாயம் வீழ்ந்தது போல் இந்த உலகில் எந்த சமுதாயம் வீழ்ந்தது இல்லை இல்லையா? ஒரு அரச குடி சமூகம், நீ எப்படி ஆனாலும் பேசிக்க, நீ என்ன வேண்டாலும் நினைச்சுக்க, நாங்க அரச குடி என்பதை யாரும் மாற்ற முடியாது. தொண்டு தொட்டு மிக பழமையான ஒரு குடி அப்படின்னா அது நாங்கிறது யாரும் அதை மறுத்தெல்லாம் பேசிட முடியாது. அதுக்கு வரலாற்றுகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வரலாற்றையும் படிக்கிற புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தான் கடைசியாக அவரை சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு சாதிய இரும்பு கோட்டைக்குள் இருந்து அந்த இரும்பு கோட்டை சுத்தி இருக்கிற கோட்டைகள்லாம் நாங்க தான் பாண்டியர்களுடைய வாரிசு என்று சொல்லிக் கொண்டிருந்த இரும்பு கோட்டையின் நடுவிலே அமர்ந்திருந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அந்த காலகட்டத்திலே பாண்டிய மன்னருடைய வழிதோன்றல்கள் நாடார்கள் தான் சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா சொல்லிட்டதுனால மட்டும் சொல்ல, அந்த அம்மா எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட அவங்கள பற்றி நான் ஆராயும் போது 1000க்கும் மேற்பட்ட வரலாற்று புத்தகத்தை படிச்சவங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா. அவர்களுக்கு முன் நிறைய நேரம் கிடைச்சது, நேரம் ஓய்வு கிடைச்சது, அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் புத்தகம் படிப்பதில் அவங்க மிக திறமையான ஆட்கள், அவங்களுக்கு விருப்பமானதே புத்தகம் தான் சொல்லி அவர் மறைவுக்கு பிறகு நிறைய செய்திகள் சொன்னாங்க. அப்போ அவ்வளவு புத்தகத்தையும் ஆய்வு செய்து படித்த பிறகுதான் அந்த முடிவுக்கு அவங்க வராங்க. சொன்னா பெருமை பேச வரல, இருந்தோம், வீழ்த்தப்பட்டோம், 600 ஆண்டுகள் வீழ்த்தப்பட்டோம். 600 ஆண்டுகள் நாங்கள் படாத, எங்களுடைய வம்சவழிகள் படாத வேதனைகள் கிடையாது. எங்களை எல்லா இடத்துலையும் புறக்கணிச்சிங்க, பொருளாதார ரீதியாக நசிக்கினீங்க, மதுரை மாநகரில் இருந்து எங்களை விரட்டினீங்க, அந்த பக்கம் திருவாங்கூர்ல இருந்து எங்களை விரட்டினீங்க, எங்களை பல்வேறு பகுதியில் இருந்து இந்த நாடு முழுவதும் புழுப்பூச்சிகளாக எங்களை விரட்டப்பட்ட பிறகும் இந்த சமூகம் நாங்கள் எழுந்து வந்திருக்கிறோம். அது மீது நீங்கள் பொறாமைப்படுகிறீர்கள், பொச்சரிப்பு ஏற்படுகிறது உங்களுக்கு. இதுதானே உண்மை. எங்களுடைய வளர்ச்சி மீது உங்களுக்கு ஏன் இந்த பொறாமை? 600 ஆண்டுகளும் எங்களுடைய வழித்தோன்றல்கள், எங்களுடைய இனத்தோன்றல்கள், எங்களுடைய மூதோர்கள் பட்ட வேதனைகள், கஷ்டங்கள் எத்தனை. அப்பொழுது கூட அத்தனை வேதனைகளிலும் இந்த நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தொடர்ந்து போராடியது யார் என்று சொன்னால் எங்களுடைய இன மக்கள், எங்களுடைய இன தலைவர்கள். ஐயா வைகுண்டரை எடுத்துக்கொள்ளுங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டினுடைய ஆதிக்க சக்தியை எதிர்த்து போராட வேண்டுங்கிற ஒரு போராட்ட குணத்தை இந்த நாட்டில் விதைத்தவர் ஐயா வைகுண்டர் இல்லையா? கண்டிப்பா அதெல்லாம் மறுக்க முடியாத வரலாறு. அதெல்லாம் இந்த நாட்டுடைய எல்கையை இழந்து விட முடியாது. தமிழர்களுடைய மண்ணை நாங்கள் இழக்க மாட்டோம் என்ற ஒரு மார்சல் நேசமணி. இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆந்திரக்காரர்கள் உரிமை கொண்டாடிய ஒரு தெலுங்கர்களா தமிழர்களா என்று சொன்னால் தமிழ் மண்ணை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி திருத்தணி வரைக்கும் மீட்டவர் மாப்போச்சு. எங்களுக்கு எவ்வளவு வரலாறு இருக்கிறது. இந்த மண்ணுக்காக, இந்த மொழிக்காக, இந்தி மொழி எதிர்ப்புக்காக அன்றைக்கே உயிர் விட்டவன் தாளமுத்து. இன்றைக்கு நேற்றல்ல, 1938ஆம் ஆண்டு, ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தி மொழி ஆதிக்கத்தை ஏற்று உயிர் விட்டவன் தாளமுத்து. அப்ப இந்த முக்தார் என்ன அரசியல் பேச வராது, என்ன சொல்ல வருகிறார்?
இந்த மணமக்கள், இந்த இன மக்கள் செய்யாத எந்த சாதனையும் இல்லை. இந்த இன மக்கள் போராடாத எந்த செய்தியும் இல்லை. மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் இந்த நாட்டு சுதந்திரத்துக்காகவும் போராடிய இந்த இன மக்களை, அதுவும் வாழ்ந்து வளர்ந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வீழ்த்தப்பட்டு விரட்டப்பட்டு நசுக்கப்பட்டு அதற்கு பிறகு மீண்டு இந்த சமூகத்திலே எழுச்சி பெற்று உச்சத்துக்கு வந்திருக்காங்களே. சென்னை மாநகரிலே வந்து நாங்கள் பட்ட வேதனைகள் கொஞ்சம் நஞ்சமா? 50 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையிலே பிழைக்க வந்த நாடான் விரட்டி அடிப்போம். எத்தனை வேதனைகளை நாங்கள் தாங்கி இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறோம். உனக்கு தெரியுமா முக்தாருக்கு என்ன வயசு? முக்தாருடைய தாய் தந்தரை கேளுங்கள். நாடார்கள் யார்? இந்த சமூகம் எப்படிப்பட்ட ஒரு இனம்? இந்த சமூகத்தினால் வளர்ச்சியடைந்தவர்கள் எத்தனை பேர்? அவர்களால் பாடம் நடத்தப்பட்ட பள்ளிக்கூடங்கள் எத்தனை? அவர்களால் கல்வி அறியப்பட்ட கல்லூரிகள் எத்தனை? அவர்கள் காட்டிய வழியில் வாழ்க்கை நடத்தியவர்கள் எத்தனை பேர்? எத்தனை ஏழைகளுக்கு தினமும் உணவு கொடுப்பதற்கு எந்தவித காசு இல்லைனாலும் கஷ்டப்பட்ட ஏழை மக்களுக்கு பட்டி தொட்டி எங்கள் கிராமங்கள் எல்லா இடத்திலையும் எந்த ஒரு ஜனம் ராத்திரி வந்து வருகிற அரிசியோ பருப்போ கேட்டாலும் காசு இல்லைன்னாலும் முதல்ல எடுத்துட்டு போய் பிள்ளைங்களுக்கு சோறாக்கி கொடுங்க, காசு நாளைக்கு வரும் இன்னைக்கு போகும் என்று சொல்லி இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களையும் தன் மக்களால் வளர்த்தவங்க இந்த நாடார் சமுதாயம். யார் வேணாலும் நீ இந்த நாட்டில் பேசலாம், ஆனா நாடார் சமுதாய மக்களை மட்டும் நீ பேசுறதுக்கு எவனுக்குமே அருகதை கிடையாது. உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? நீங்க இந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்கீங்க? இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன செய்திருக்கீங்க? இன்னைக்கு அம்பானியும் ஆதானியும் டிமார்ட்டையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நீங்க நினைவு விட்டுருக்கீங்களா? இந்த டிமார்ட்ல இருக்கிற அம்பானி கிட்டையும் ஆதானி கிட்டையும் போய் இந்த தெருவில் இருக்கிற பிச்சைக்காரன் ₹1 எட்டனா பிச்சை வாங்க முடியுமா? நான் கேட்கிறேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு இன்னைக்கும் தர்மம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா யார் தர்மம் கொடுத்துட்டு இருக்கா? ஏற்கனவே இதெல்லாம் பதிவிட்டு இருக்கிறேன். ₹1 கோடி ஒரு நாளைக்கு ₹1 கோடி மேல தர்மம் மட்டும் கொடுக்கிற ஒரு இனம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்திய இருக்கக்கூடிய இனம் நாடா இனம். எந்த கடையில போய் கையேந்தினாலும் ₹2 ₹5 கொடுக்காம யாரையுமே அனுப்ப மாட்டாங்க. நீங்க இங்க இருக்கிற எல்லா கடையிலயும் நாடக கடையில போய் நீங்க செக் பண்ணுங்க. எப்படி அந்த பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய அடிப்பட்ட மக்கள் இந்த ஏழை எளிகளை நேசிக்கிறார்களோ அது மாதிரி நாங்க நேசிச்சுட்டு இருக்கோம் சார். ஏழை மக்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மக்களுடைய எல்லா உரிமைக்கு நாங்க போராடிட்டு இருக்கோம். நீங்க எங்க போய் அவதூறான வார்த்தைகள், இது மாதிரிப்பட்ட வார்த்தைகள் காமராஜரை பேசுவதும் நாடார் சமுதாய மக்களை பேசுவதும் யாருக்கும் தராதரம் கிடையாது. அவர் பேசும்போது நாடார் சமுதாய மக்கள் கள்ளன் நோட்டு அடிக்கிறாங்க, உணவை கலப்படம் பண்றாங்க, பதுக்கி வைக்கிறாங்க, அதுக்கு காமராஜர் துணை போறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்ன வார்த்தைகளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? கொஞ்சமாவது ஒரு நூலிலேயா சம்பந்தம் இருக்குமா? அதாவது முக்தார் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. அவரு ஜானிட்டிஸா இப்போ வந்து ஏதோ ஒரு 4 புத்தகத்தை படிச்சுட்டு ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு அவர் தெரிஞ்சு அலையிற அவர்லாம் பார்க்கல. 50 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையிலே நாடார்கள் வருவதற்கு முன்பு யார் கடை வைத்திருந்தார்கள்? ஒரு இனத்தை நான் சுட்டி காட்ட விரும்பவில்லை. அந்த இனம் யார் என்பது முக்தாருக்கு தெரியும். அந்த இனம் எப்படி இங்கே வியாபாரம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் கலப்படத்தில் இருந்தார்கள், அவர்கள் பதுக்கல் செய்தார்கள், அவர்கள் பால் பவுடரை கூட ஒழித்து வைத்திருந்து பிளாக் மார்க்கெட்டில் வித்தார்கள். 1972 நான் சைதாப்பேட்டை வந்துட்டேன் ஹாஸ்பிட்டல் ரோட்ல. அந்த ஹாஸ்பிட்டல் ரோட்ல யார் கடை வச்சிருந்தான்னு விஜி சந்தோஷத்துக்கு தெரியும். அவர் வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான், அந்த இதுக்கு எதிரில் தான் நானும் இருந்தேன். நான் அங்க இருந்து போய் பால் பவுடர் கேட்க போகும்போது கூட பால் பவுடர் பதுக்கப்பட்டிருக்கிட்டு அந்த மக்கள் போராடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எல்லா பதுக்களையும் உடைத்தவர்கள் நாடார்கள், எல்லா கலப்படத்தையும் ஒழித்தவர்கள் நாடார்கள். நிறைய கலப்பட வியாபாரிகளும் பதுக்கல் வியாபாரிகளும் வியாபாரத்தை விட்டு விலகி போறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் நாடார்கள். ஆனால் இப்போ பொதுவாகவே ஒரு காவல்துறையில் ஒரு இப்போ நானோ நீங்களோ ஒரு ஒரு வழக்கு, அதாவது ஒரு புகார் அளிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சரி, நீங்கள் புகார் அளிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அந்த காவல்துறையினர் அந்த சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. முக்தார் மேல தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள்ல, ஏன் சென்னையில் இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்தில் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அவரை பத்தி. ஆனா இதுவரைக்கும் முக்தாரை எந்த ஒரு காவல்துறை ஒரு ஏட்டு கூட அவரை கூப்பிட்டு எந்த விசாரிக்கலையே. எந்த பின்புலம் இல்லாத ஒருவருக்கு எதற்கு காவல்துறை துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு கொடுத்திருக்கு? ஒரு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு ஒன்று கொடுத்திருக்குன்னு சொன்னா அவரை அரசு காப்பாற்றுகிறது என்பது போலீஸ்காரருக்கு தெரியாதா?
எப்படி போலீஸ்காரர்கள் இவர் மீது வழக்கு தொடுப்பார்கள், வழக்கை விசாரிப்பார்கள்? இதை நாம் யோசிக்க வேண்டும். ஒரு காவல்துறை பாதுகாப்போடு ஒருத்தர் இருக்கிறார் துப்பாக்கி ஏந்தினா அரசு அவரை பாதுகாக்குதுன்னு அர்த்தம். அந்த அரசை மீறி அந்த ஆட்சியாளருக்கு கீழே பணியாற்றுகின்ற காவல்துறை அவர் மீது எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள்? எடுக்க முடியாது. அவர்கள் வாய் கெட்டப்பட்டிருக்கிறது, வாய் மூடி இருக்கிறார்கள். அதுதான் இதுல தெளிவா தெரியுது. இது வந்து திமுக அரசு எந்த அரசுங்கிறத விட அரசு ஆட்சியாளர் துப்பாக்கி கொடுத்திருந்தால் அந்த ஆட்சியாளர் அவரை காப்பாற்றுறாங்கிறது காவல்துறை தெரியாதா? மக்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியணுங்கிறது தான் இதை நம்ம சொல்றோம். எதுக்கு அவருக்கு? ஏன் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. நாங்களும் சமுதாயத்துக்காக 40 வருடம் போராடிட்டு இருக்கிறோம். நாங்களும் தனியா தான் போறோம், தனியா தான் வரோம். எங்க மடியில கனம் இல்ல, நாங்க போயிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் துப்பாக்கி பாதுகாப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு அவருக்கு துப்பாக்கி பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா, அவர் என்ன பெரிய சுதந்திர போராட்ட தியாகியா இல்ல அவர் பெரிய சக்தியா? அதாவது எதற்காக இவர்கள் கொடுக்கிறார்கள் என்று மக்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால், அரசுக்கு வேண்டிய அரசு சொல்லுகின்ற சில வசைபாடல்களை இவர் செய்து கொண்டிருக்கிறார். அரசுக்கு ஒரு விளம்பர தூதராக இவர் இருந்து கொண்டிருக்கிறார். இது வந்து அரசு ஊதியம் இல்லாத ஒரு பணியாக பிரைவேட்டாக இது நடத்தப்படுகிறது என்று சொல்லி மக்கள்கிட்ட ஒரு கருத்து எல்லா இடத்துலையும் இது ஓடிட்டு இருக்கு. அரசு மிக கவனமாக இருக்கணும். தமிழக அரசு தமிழக அரசாக செயல்பட்ட காலத்தில் மிக அற்புதமான ஆட்சியாக இருந்தது. தமிழக அரசு திராவிட மாடல் அரசாக மாறிய பிறகு அதனுடைய போக்கு மிகப்பெரிய சர்வதிகார போக்காக இருக்கிறது. இதை தான் நாம் பார்க்கணும். தமிழக அரசு தமிழக அரசாக இருக்கும் பொழுது தமிழர்கள் மதிக்கப்பட்டார்கள், போற்றப்பட்டார்கள். அது இருக்கிற வரைக்கும் கலைஞர் ஆட்சி காலம் வரைக்கும் காமராஜர் மீது எந்த புண்படுத்தலும் நடைபெறவில்லை. அவர் வரைக்கு முன்பு தேர்தல் களங்களிலே கலைஞர் அவர்கள் நிறைய வசைப்பாடுகள் எல்லாம் காமராஜரை பேசியது உண்டு, மறுக்கல. ஆனால் காமராஜர் 1975க்கு மறைந்த பிறகு கலைஞர் அவர்கள் மறைகிற வரையிலும் இது போன்ற வார்த்தைகளை எங்கேயும் தமிழ்நாட்டில் எங்கும் பரவிவிடவில்லை, செய்யவில்லை. அது தமிழக அரசு தமிழக ஆட்சியாக இருந்து கொண்டிருந்தது. இப்ப தமிழக அரசு திராவிட மாடல் அரசாக மாறிவிட்டது. ஹிட்லர் ஆட்சிங்கிறீங்களா? இல்ல அப்படித்தானே. இப்ப திராவிட மாடல் ஆட்சிங்கிறது தமிழக ஆட்சிக்கு மாறுதானே. அவங்க அதான சொல்றாங்க, நாங்க திராவிட மாடல் ஆட்சி, நாங்கள் கலைஞர் செய்த தமிழர் ஆட்சியோ, ஜெயலலிதா செய்த தமிழர் ஆட்சியோ, காமராஜர் செய்த தமிழர் ஆட்சியோ நாங்க செய்யல, நாங்க திராவிட மாடல் ஆட்சிங்கிறாங்க. அப்ப அந்த மாடல் ஆட்சிங்கிறது என்ன வகை? திராவிட மாடல் ஆட்சிங்கிறது ஒரு புது வடிவம் கொடுத்திருக்காங்க என்று அர்த்தம். ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவியேற்ற உடனே சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்னன்னா, ஒரு 11 பேர் அவருக்கு ஆலோசனை கமிட்டி போட்டிருக்கிறதா சொன்னாங்க. அப்ப அந்த 11 பேர்ல ஒரு ஐஏஎஸ் நல்ல பேர் டக்குனு வரல என்பது மாதிரி உள்ளவர். அப்போ அவர் ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தார், ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியை நடத்த விரும்புகிறார். நீங்க நிறைய பழைய செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி அவர் அந்த வடிவத்தில் தான் வாராரு. காமராஜர் ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு அவர் அதுதான் முற்படுகிறார் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா அப்படி சொல்லப்பட்ட அந்த அரசு காமராஜரை இவ்வளவு வசைப்பாடிய, காமராஜரால் இவர்களுக்கு என்ன துன்பம் வந்தது? இவர்களுடைய ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக, அந்த ஆட்சி வருவதற்கு தடையில்லாமல் இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய ஆட்சி வருவதற்கு எந்த இடத்துல அவர் தடையா இருந்தார்? கண்டிப்பா இல்ல, தடையா இருக்க இல்ல. தடையா இருந்திருந்தா உங்களை அடிப்படையிலே உங்களை அழிச்சிருப்பார், திமுக அழிச்சிருப்பாரு சார். கண்டிப்பா 1950லேயே கம்யூனிஸ்ட பிடிச்சு உள்ள போட்டு ஒரு 22 பேர் சுட்டாங்க சேலத்துல. உங்களை அழிக்கணும்னு காமராஜர் நினைச்சிருந்தால் நீங்க இந்த நாட்டில் கால் ஊனி இருக்க முடியுமா? அவருடைய ஆட்சி காலத்துல முடியாது. நீங்க சொல்றீங்களா ஊழல், அவர் ஊழல் சம்பாதிச்சிருந்தா நீங்க ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு என்று நீங்கள் சொல்லுவது நீங்கள் வணங்குகின்ற கடவுள் மீது நீங்க சொல்லுகின்ற குற்றத்துக்கு சமமானது. நீங்க வணங்குகிற இறைவனை கூட சொல்றேன், அவர் மீது நீங்கள் சொல்லுகின்ற அந்த குற்றச்சாட்டுக்கு சமமானது. முக்தார் அவர்களே, எந்த இடத்திலையும் நீங்க வணங்கக்கூடிய இறைவன் சொல்லவில்லை இது போன்ற அன்றாட வீட்டிலே அன்போடு இருங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார். அடுத்த வீட்டிற்கு போகின்ற காற்றை கூட தடுக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட இறைசக்தியை பின்பற்றுகின்ற முக்தார் அவர்கள் சொல்வதாக இருந்தால்
நிறைய நல்லதையும் நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தை பற்றி சொல்ல முடியும். குறைகளை சொல்வதாக இருந்தால் நாம் வணங்கக்கூடிய தெய்வத்தை கூட நிறைய குறைகளையும் சொல்ல முடியும். அவர்கள் செய்திருக்க நல்ல விஷயங்களை மட்டுமே இளைஞர்களுக்கு விதைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எதுவும் தவறே செய்யாத, குற்றம் நடக்காத இடத்தில் குற்றம் செய்ததாக ஒரு மாபெரும் தலைவரை களங்கப்படுத்த நினைப்பது, காமராஜர் என்கின்ற ஒரு பிம்பத்தை உடைப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு விலை பேசப்பட்டார்கள், எவ்வளவு படம் உங்களுக்கு வந்து சேர்ந்தது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். கண்டிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு மிக தெளிவா, பேச்சுரிமை அனைத்து குடிமக்களுக்கும் வழங்கியுள்ளது. ஆனால் விரும்பத்தகாத கருத்துக்களை தெரிவிக்கின்ற அரசியலமைப்பு சட்டம் யாருக்கும் உரிமை வழங்கவில்லை. எல்லாரும் கருத்து தெரிவிக்கலாம், ஆனால் விரும்பத்தகாத கருத்துக்களை யாரும் பேசி விடுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்திலே எழுத்துரிமை பேச்சுரிமைங்கிற இடத்தில் இடம் இல்லை. இவரது பேச்சு வழக்கு பதிவதற்கு போதுமான முகாந்திரம் உள்ளது. அரசு நல்லா புரிஞ்சுக்கிடணும். அரசுக்கும் சேர்த்து சொல்றேன், அரசியலமைப்பு சட்டத்தில் பேச்சுரிமை எழுத்துரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு ஒரு வரமுறை இருக்கிறது. அந்த வரமுறை வரைக்கும் எல்லோரும் பேசலாம். ஆனால் எது வேண்டுமானாலும் விரும்பத்தகாத வார்த்தைகளை பேசிவிட முடியாது என்பதையும் அரசியலமைப்பு சட்டம் சுட்டி காட்டியிருக்கிறது. அந்த இடத்திலே இவரது பேச்சு வழக்கு பதிவதற்கு போதுமான முகாந்திரம் உள்ளது. எனவே தமிழக அரசு இவர் மீது கண்டிப்பாக காமராஜரை, நாடார் சமுதாய மக்களையும் அவதூறாக பேசியதாக அவர் மீது வழக்கு பதிய வேண்டும். அதே நேரத்தில் இந்திய அரசு, இந்திய உளவு பிரிவு, உள்துறை அமைச்சகத்தை கையில் வைத்திருக்க அமித்ஷா அவர்கள் இவரது பின்புலத்தை ஆராய்ந்து இவரை இயக்குபவர்கள் யார் என்று விசாரித்து இவரை இயக்குபவர்களை கண்டுபிடித்து இந்த நாட்டுக்கு ஒரு விஷ கிருமிகளை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய முதுகெலும்பை மத்திய அரசு ஒழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.